ஹலோ காய்ஸ், ஆஸ் யூஷுவல் சாட்டர்டேனாலே லேட்டாக தானே முழிப்போம். அதே மாதிரி லேட்டாகவே முழிச்சாச்சு. முழிச்ச கையோடி ஒரு ஆள் ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்துட்டு, அப்போ தானே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது விளையாட விடுவோம். சரின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்தநேர் கோயிலில் ஒரு சின்ன வேலைக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அந்தநேர் கோயில் போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது அப்பா மீன் வாங்கி வச்சுருந்தாங்க, சாலை மீனை கழுவி கொடுத்தாச்சு குழம்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் தான் மாடியில் துணி காய போட்டோம்ல, அது ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு காய போட்ட துணியை எடுத்து மடிக்க ஆரம்பித்தாச்சு. கடகடன்னு துணியெல்லாம் மடித்து முடிக்கவும் ஜேடனை தேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து ரெசிடென்ஸ் ஈவில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஜொஹானா கால் பண்ணி சித்தி நாங்கள் மினி குக்கிங் பண்ணுறோம், உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னோம். பார்த்தா மேடம் மினி சப்பாத்தியும் அது கூட முட்டையை கலக்கி முட்டை வச்சு முட்டை சப்பாத்தி சேர்த்து பண்ணியிருந்தாளா. ஓகே, நான் அவட்ட பேசி முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிட்டு, அதனால் சீனி கிழங்கு அவிக்க போட்டாச்சு. சீனி கிழங்கும் காஃபியும் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம குரோஷே பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதை கண்டினியூ பண்ணேன். அப்புறம் அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு குரோஷியில் நிறைய குழப்பம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு பர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படி சொன்னாங்க மேமு. அதில் நான் நிறைய குழப்பம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க வெளியே விளையாட வந்துச்சு. பூ பறிக்க வைக்கிறோம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். நான் வரான் பாருங்கள் ஒருத்தன் விளையாட்டில் தோத்துட்டு அழுதுட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி விட்டுட்டு இனி புதுசாக ஒரு பர்ஸுக்கு பண்ணுவோன்னு சொல்லி குரோஷேயில் ஒரு புதுசு தொடங்கியாச்சு. சரி, ஒன்று தான் குழப்பிட்டு அடுத்ததுலேருந்து தெளிவாக பண்ணுவோன்ட்டு குரோஷே பண்ணி ஆரம்பித்தேன். இது ஓரளவு கொஞ்சம் நீட்டாக வந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நீட்னஸ் இருக்க தான் செய்யுது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கையிலையும் அந்த விரல் பிடிச்சி அழுத்துற இடத்துலையும் பயங்கர வலி. அப்புறம் அப்படியே நைட் ஆகிட்டு சீத்தாப்பழம் ஒன்று கிடச்சி, அந்த சீத்தாப்பழத்தை ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே சாதாரணமாக வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லோரும். அப்போ தான் நிலா ரொம்ப அழகாக பிரைட்டாக வந்தது. ஏன்னா நாளைக்கு பௌர்ணமியில் நாளைக்கு தைப்பூசம் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதை பார்த்து இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், பாய்.